இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஹெல்மெட் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னா, நம்மளோட புது ஹெல்மெட்டில் தான் நம்ம வீடியோவே போட போகிறோம். அதுதாங்க வாங்கிட்டோம். எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். இந்த ஹெல்மெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சர். ஓகேவா? ஆக்சர் ஹெல்மெட் தாங்க வாங்கியிருக்கோம். அதாவது இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாய் டிராவிட் ஸ்குவாட், எல்லாருக்கும் வணக்கம். டி ஸ்குவாட் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஹெல்மெட் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னா, நம்மளோட புது ஹெல்மெட்டில் தான் நம்ம வீடியோவே போட போகிறோம். நம்ம என்ன ஹெல்மெட் வாங்க போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சர் ஹெல்மெட் தாங்க நம்ம வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் இப்போவே எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்க முடியாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் மட்டும்தாங்க வாங்க போகிறோம். அதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் சூட்டு, அப்புறம் க்ளவுஸு, முக்கியமாக கோப்ரோ தானேங்க மெயின். கோப்ரோ கேமரா, அப்படி இல்லைனா இன்ஸ்டா 360 தாங்க நான் பார்த்துருக்கேன். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கேமரா வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் தாங்க தேவை. ஹெல்மெட்டு தான் மஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டி ஸ்குவாட்லாம் யாரெல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் நீங்கள் பைக்கு ட்ரைவ் பண்ணாதீங்க. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஓகேவா? ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப மஸ்ட்டுங்க. நான் ஏன் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன்னா, அது பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. ஓகேவா? கஸ்டமர் பிடிச்சிக்கணும். ஹலோ டி ஸ்குவாட், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. ஓகேவா? ஆனால் நான் இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்சசரிஸ் நம்ம பை பண்ணியிருக்கோம். அது என்ன ஆக்சசரிஸ் அப்படின்னா, அதாவது இந்த ஆக்சசரிஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நான் கட்டமாக அதுதாங்க வாங்கிட்டோம். எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். இந்த ஹெல்மெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சர். ஓகேவா? ஆக்சர் ஹெல்மெட் தாங்க வாங்கியிருக்கோம். அதாவது இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த ஹெல்மெட் மேலே க்ரேஸியாக இருப்பேன். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். இந்த ஹெல்மெட்டு வாங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக நான் மணி கொஞ்சமாக சேர்த்து வச்சு தாங்க வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் வாங்கலை, ஆஃப்லைன் ஷாப்பிங்கில் தான் போய் வாங்கினேன். லைவாகவே போயிட்டு நான் இந்த ஹெல்மெட்டை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் லைவாக போயிட்டு நான் வாங்கினதுனால அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 சொன்னாங்க. நான் வந்து ஒரு 4700க்கு நம்ம ஹெல்மெட்டை வாங்கியாச்சு. ஓகேவா? பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? இந்த ஹெல்மெட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டு ஏன் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, பைக்கு வாங்க சொல்லவும் ஷோரூம்லேயும் ஒரு ஹெல்மெட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அவ்வளோவும் குவாலிட்டியாக இல்லை. அதனால் நான் இந்த ஹெல்மெட் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டு முக்கியமாக வாங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன பண்ண போகிறோம்னா கவர் பண்ண போகிறோம். போயிட்டு அதில்
சரிங்களா? அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போகிற டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க போகிறோம். கேட்கலாம், டிராவிட் ஏன்டா நீ சேலம் போகிற? ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 38 கிட்டத்தட்ட ஒரு 40 டிஸ்ட்ரிக் கிட்டே இருக்குது. நீ ஏன் ஃபஸ்ட்டு சேலத்தை செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேலத்தில் ஏற்காடு இருக்குங்க. ஏற்காடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். எனக்கு நேச்சர்னாலே ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் போகிறேன். ஓகேவா?